அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் 10ஆம் வகுப்பு ஏட்டியில் இரண்டாவது அலகை பார்த்த வண்ணம் உள்ளோம். அதன் இரண்டாவது மூத்த மொழி என்ற பாடப்பகுதியில 5 கருத்துக்களை முதல் வகுப்புல நீங்க பார்த்திருக்கீங்க. அதுல நான் 2 செயல்பாடுகள் உங்களுக்கு தந்திருக்கேன். அந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்தீர்கள் என எண்ணுகிறேன். இன்று நாம் அதை கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த கிளாஸ்ல என்ன சொன்னோம், செம்மொழியை பத்தி சொன்னோம், அதோடைய தகுதிப்பாடுகளை பத்தி சொன்னோம், திராவிட மொழிகளை சொன்னோம், திருந்திய மொழி, திருந்தா மொழி, அந்த மாதிரியான அனைத்து கருத்துக்களையுமே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நாம அதுல பார்க்க போறது எப்படின்னு சொன்னா, பொதுமை பண்பு இல்ல ஆறாவது சிறப்பு என்ன அப்படி ஒரு செம்மொழியுடைய 6வது கருத்தாக நம்ம பார்க்கறது பொதுமை பண்பு என்ன அப்படிங்கிறதாக நம்ம பார்க்கறது. தமிழர் தமக்கென வாழா பிறருக்குரியவராக வாழ்ந்தனர் அப்படின்னு நிறைய அதுலயே தான் நம்ம அந்த மாதிரி கருத்துக்களை தான் நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா விருந்தோம்பல் சிறப்பு இதெல்லாமே நமக்கே இருக்கிற சிறப்பு தானே இல்ல, அதை நம்ம மறக்க முடியாது. அப்ப என்ன பொதுமை பண்பு? பொதுமை பண்பாக இருக்கிறது, பொதுவாக இருக்கிற காரியங்கள், சமூகத்துல அவர்கள் எவ்வாறு செயல்பட்டாங்க, நம்ம சொன்ன அகம் புறம் நல்லா வகுத்து வாழ்ந்தாங்கன்னு எல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன். அப்ப இவங்க சமூகத்துல மற்ற மக்களோடு இவங்க எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க, எந்த மாதிரியான கருத்துக்கள் அந்த காலத்துல இருந்ததுன்னு பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு வியப்பு இல்ல, அந்த காலகட்டத்திலேயே இப்ப இருக்கிற விஷயங்கள் இல்ல, 1000 வருடங்கள் 500 வருடங்கள் முன்னாடி எழுதுற இந்த கருத்துக்களாப்ப நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது. அன்னைக்கு சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இல்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திரைப்பட பாடல் கூட மிக நல்ல ஒரு பாடல் கூட இருக்கின்றது. அப்போ இதை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா திருமூலர். அவரு திருமந்திரத்துல அன்னைக்கே எழுதி வச்சிருக்காரு, ஒரு மனிதன் வாழ்வது எல்லாமே ஒண்ணுதான், ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள், நமக்குள்ள எந்த பிரிவுகளுமே இல்லை இல்ல. அப்ப இன்னைக்கெல்லாம் நாம பார்த்து இந்த மாதிரி பிரிவுகளின் அடிப்படையில் நாம் போடும் இந்த மாதிரியான போலியான இந்த வாழ்க்கையை அந்த காலகட்டத்துல இருக்கிறவங்க பாருங்க எவ்வளவு உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாக இருக்காங்க. இது நமக்கு ஒரு முன்மாதிரியான இப்படிதான் இருக்கணும்ல. ஒரு இலக்கணம் இலக்கியங்கிறது ஒரு சமூகத்தை தான் நெறிப்படுத்தணும் அல்ல, சமூகத்தை நெறிப்படுத்துகின்றவர்களாக அன்னைக்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் இருந்தாங்க. அந்த மாதிரியான புத்தகங்களை எழுதியிருக்காங்கன்றது போது நமக்கு இப்பவே நம்மளுடைய உணர்ச்சியில நம்மளாம் அப்படியே மெய் சிலிர்க்கின்றோம் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது. அதே மாதிரி நீங்க பாருங்க, சங்க இலக்கியங்கள்ல ஒன்றான குறுந்தொகையில ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. நிறைய பாடல்களை நாம சொல்லிட்டு போலாம், இருந்தாலும் உங்களுக்காக ஒரு 2 பாடல்களை அப்ப நான் இங்க சொல்ல வர்றது. நிறைய பாடல்கள் இங்க இருக்கின்றன. யாயும் நியாயும் யாராகியரோ என்னையும் நுண்ணையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாள் கலந்தனவே அப்படின்னு சொல்லி அழகான ஒரு பாடல். அப்ப இது குறுந்தொகையில குறிஞ்சி திணையில வந்த ஒரு பாடல். என்ன இதோடைய அர்த்தம்ல, டீச்சர் பாடு படிச்சுட்டு போயிட்டாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அல்ல, இதோடைய பொருள் என்ன அப்படிங்கிறது இதுதான். உன்னோட தாயும் என்னோட தாயும் ஒருவரை ஒருவர் அறியாதவர்கள் இல்ல. நம்ம முன்னாடி பார்த்திருக்கோமா? நாமளும் 2 பேரும் பார்த்ததில்லை, நாம உறவினர்களும் இல்லை. ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் இந்த நேரத்துலதான் பார்க்கிறோம் இல்ல. ஆனா அன்பால் நாம ஒன்றுபட்டுட்டோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு கூட இங்க கொடுத்துருக்காங்க. 4 வரி தான், ஆனா அது எவ்வளவு பெரிய உலக தத்துவத்தை சொல்லுது அப்படிங்கிறது மாணவர்களை கவனிக்க வேண்டியது. என்னன்னு சொன்னா பாலை நிலம். பாலைன்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், மணல் சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியே நீங்க படிச்சிருப்பீங்க, 9ஆம் வகுப்புல எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்ப முன்னாடி இருக்கிற இதுல எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அப்ப பாலை நிலத்துல மழை பெய்தால் அந்த மண்ணும் மழை நீரும் கூட கலக்கும் போது என்ன ஆகும்? சிவந்த கலராயிரும்ல, சிவந்த வண்ணமாக மாறிடும். அவ்வாறு மாறும்போது ஒன்றோடு அங்க மழை நீர் ஏது மண் ஏதுன்னு நமக்கு பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. இப்போ மழை நல்லா பெய்யும் போது ரோட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சாலையில எல்லாம் என்னவா இருக்கும்? சிவந்த கலருடைய தண்ணியை தானே நம்ம பாக்குறோம். அதுல போய் நம்ம பிரிக்க முடியுமா? நீ வேற மண்ணு வேற தண்ணி வேறன்னு சொல்லி பிரிக்க முடியும். அவ்வாறு ஒன்றோடு ஒன்று கலக்கின்றது போல, மண்ணும் நீரும் கலப்பது போல் அன்பால் நாம் கலந்தோம் என்றாக்கு இங்க சொல்றாங்க. வேற எதுலயாவது கொண்டு பணத்தால கலந்தோம்னு சொல்றாங்களா? இல்ல. எதுல கலந்தாங்க? அன்பால கலந்தோங்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தை 4 வரையில சொல்லி சென்ற. இதை விட நமக்கு இனி சிறப்பானது என்ன வேண்டும்? அப்ப உங்களுக்கு இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு இப்ப புரிஞ்சுதா? பொதுமை பண்பு அப்படிங்கிறது இதுதான். பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்துல அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில அமைந்த காரியங்களை அப்படிங்க சொல்லி சென்றது. இனி அடுத்தது பாத்தீங்கன்னா நடுவு நிலம்.
இல்ல. நடுநிலைமைன்னா என்ன, நீதிபதி முன்னாடி இப்படி இருக்குள்ள என்னென்ன ஒரு துராசு வச்சிருப்பாங்க, அதுல என்ன பண்ணிருப்பாங்க, கண்ணை மூடிருப்பாங்க. மூடிட்டு ரெண்டுமே என்ன ஆகும், ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி நிக்கும்ல, ஒண்ணு அதிகமா ஒண்ணு கூடுமா இருக்காதுல்ல. அப்ப அங்க சங்க இலக்கியங்கள் பாத்துட்டீங்கன்னா இனம், மொழி, மதம் இது எதுவுமே சங்க இலக்கியங்களை சொல்லல. இந்த இனத்தை சேர்ந்தவங்க அந்த இனத்தை சேரல அப்படிங்கிற ஒரு விஷயவுமே சங்க இலக்கியத்துல நம்ம பார்க்க முடியறது ஒரு காலகட்டத்துல. சங்க இலக்கியம் அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி சங்கம் அருவிய காலகட்டங்கள்லயோ அதுக்கு பிறகு எழுந்த நூல்களை பத்தி நம்ம சொல்லல, சங்க இலக்கியங்களை பத்தி நம்ம சொல்றோம். அப்ப சங்க இலக்கியங்கள்ல அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுமே நமக்கு ஒரு நடு நிலைமையிலேயே நின்று சொல்லிட்டு போன கருத்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறது. இனி நீங்க பாத்தீங்கன்னா மருதம், ஐவகை நிலங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அது தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இயற்கையோட வாழ்தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. இயற்கை பத்தி என்ன வேணா நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க, விருந்தோம்பலை பத்தி சொல்றாங்க. அப்படி எல்லா கருத்துக்களுமே பொது தன்மையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில தான் அந்த கருத்துக்கள் எல்லாம் இருந்திருக்கு என்று பார்க்கின்றோம். அதுதான் நம்மளுடைய 7வது உங்களுக்கு கொடுத்துருக்கிற. நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க, ஏன்னா இது நமக்கு ஒரு சும்மா ஒரு இதுல நம்ம பார்த்தோம்னா இது உங்களுக்கு புரியணும்னு இல்லை. அதனாலதான் இது நான் இப்படி கொஞ்சம் கூட இப்படி விளக்கிட்டு போகிட்டு. அப்போ சங்க இலக்கியங்கள் எல்லாம் இனம், மொழி இல்ல எல்லாத்துக்குமே மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த காலகட்டத்துல அந்த மக்களுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. பொதுவான கருத்துக்களை கொண்டு சமூகம் இருந்தாங்க, மகிழ்வோடு வாழ்ந்தாங்கிறது தான் நடுவு நிலைமையில சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சதுலாவே என்னங்கிறது. இனி அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் பண்பாடு நிறைந்தவனாக இருக்கணும். மனுஷனுக்கு மொழி வேணும், எல்லாமே வேணும், இலக்கியங்கள் எல்லாம் வேணும். ஆனா நல்ல இலக்கியங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க நல்ல மனிதர்கள் இருப்பாங்க, நல்ல எழுத்தாளர்கள் இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. படிக்காத ஒரு சொசைட்டில ஒரு சமூகத்துல போய் புக்கெல்லாம் எழுத முடியுமா அவங்களுக்கு? இல்ல. இலக்கியம் சமூகம் காட்டும் கண்ணாடின்னு ஏன் சொல்றோம்னு சொன்னா காலத்தை காட்டுகிறது. இன்னைக்கு இருக்கிற எழுத்தாளர்கள் எழுதுற புக்கெல்லாம் தான் ஒரு 10-20 வருஷம் முடிஞ்சோ இல்ல ஒரு 50 வருஷம் முடிஞ்சோ ஒரு ஆளை எடுத்து படிக்கும் போது நம்ம சொசைட்டில இன்னைக்கு சமூகத்துல நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், எப்படி எல்லாம் பழகணும், அதெல்லாம் தான் அதை பத்தி எல்லாம் தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அதுதான் இலக்கியம்ங்கிறது ஒரு சமூகத்தை என்ன பண்றது காட்டுகிறது. அதை படிக்கும் போது அந்த சமூகம் முன்னாடி வரும். இப்ப நமக்கு சங்க காலத்தை பத்தி எல்லாம் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறதும் எல்லா காரியங்களும் எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்றது அவங்க சொல்லி வச்சுட்டு போன இலக்கியங்களையும் புத்தகங்களையும் நம்ம படிக்கிறது தான் நமக்கு அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி தெரிகிறது. அப்படி அடுத்து நீங்க பாருங்க, அடுத்த பாயிண்ட் உங்களுடைய 8வது கருத்து என்னன்னா பண்பாடு, கலை, பட்டறிவு, வெளிப்பாடு. அப்ப சங்க சரி இதெல்லாமே கற்பனையா இருக்கும் அப்படி அது அல்ல, உண்மையான விஷயங்களாக அவங்க எழுதியிருக்காங்க. வெறும் கற்பனை படைப்புகள் அல்ல, அவை மனித பட்டறிவின் முழு வெளிப்பாடு. அன்னைக்கு இருந்த மக்களுடைய அறிவு நிலைமையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது என்று பார்க்கிறோம். அதுல அவங்க என்ன பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் மிக உயர்ந்த ஒரு தத்துவம் இல்ல. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்கிறது மிக உயர்வான ஒரு தத்துவம். நம்ம இன்னைக்கு ஒரு ஆள் இருந்தாலும் கூட வீட்டுல வந்தா தண்ணி கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கிற எத்தனையோ ஆளுங்க இருக்காங்க. ஒரு டீ கொடுக்கணுமே, ஏன் போகலையா அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்புறது ஆகலையா அப்படின்னு கேட்கறவங்க கூட இருக்காங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை, ஏன்னா நமக்கு விருந்தோம்பல் சிறப்புங்கிறது நம்ம கூடயே இருக்கிறது ஒன்று இல்லை. இப்ப நமக்கு பகுத்துண்டு நமக்கு கிடைக்கும் உணவுகளை எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிற ஒரு தத்துவத்தை இங்க சொல்லியிருக்காங்க. நிறைய கருத்துக்கள், ஒரு மரம் கூட இருந்தா அந்த மரத்துல இருக்கிற விளையிற பழம் எவ்வாறு என்ன பண்ணலாம், அங்க இருக்கிற பறவைகள், விலங்கினங்கள் மனிதர்களுக்கு பயன்படுகின்றதோ அது போன்றுதான் ஒரு செல்வம் உடையவன் அந்த காலத்துல இருந்தாங்கிற நிறைய கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம் இல்ல. அதே பாத்தீங்கன்னா ஔவையாருடைய நெல்லிக்கனி அதெல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும்ல. உயிரை காப்பாற்றுகின்ற அந்த நெல்லியை கூட ஔவையாருக்கு கொடுத்து தமிழ் வளர வேண்டும் என்று சொன்ன மன்னர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க என்று பார்க்கிறோம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நான் மாத்திரம் இப்பெல்லாம் நாம நினைக்கிறது என்ன, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நல்லா கூடாது, நாம தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற காலம் ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு இருந்தவங்க என்ன நினைச்சாங்க, யான் பெற்ற எனக்கு என்னெல்லாம் இந்த எனக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் யாருக்கு கிடைக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் இருக்கின்றாங்க. பிறர் மனை நோக்காததுல பிறருடைய மனைவியை பார்க்காமல் இருப்பது, அது மாதிரி முதலிய பண்பாடை நிறைய சொல்லிட்டு போன நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ அந்த மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு போன நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது என்று பார்க்கிறோம். இதுல நான் உங்களுக்கு இப்போ ஒண்ணு எடுத்துக்கொண்டு சொல்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போறது உங்களுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு போறோம், நம்ம உயர்ந்த சிந்தனை இல்ல, சங்ககால மக்களுடைய
உயர்ந்த சிந்தனைகள் என்ன அப்படிங்கிறது அந்த வரிசையில நம்ம நிறைய காரியங்கள் பொதுமை பண்புகள் எல்லாம் பார்த்துட்டு போனோம். இனி எவ்வாறு நிறைய உயர்ந்த சிந்தனைகள் இருக்கு, நிறைய சொல்லிட்டே போலாம். நமக்கு சொல்ல கடல் மாதிரியாக இது நான் முதலே உங்ககிட்ட சொன்னேன், ரொம்ப கடல் மாதிரியாக நம்ம நூல்கள்ல அப்படியே இருக்கின்றது. அதுல நம்ம நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருக்கிற ஒரு பாடல் அப்ப நான் உங்ககிட்ட சொல்றது உங்க புக்லயே இருக்கு பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருக்கா. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய இதே திரைப்பட பாடல்கள் கூட இந்த 2 வார்த்தைகள் இருக்கும். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எங்கெங்க ஃபிளெக்ஸ் போர்டெல்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. நம்ம அதை கவனிக்கல. ஆனா இனி நீங்க கவனிக்கணும். பஸ்ல ஏறும்போது அங்கங்க திருக்குறள் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க படிக்கிறீங்களா? தமிழ்நாடு பஸ்ல எல்லாம் போகும்போது டிராவல் பண்ணும்போது திருக்குறள் எல்லாம் எழுதியிருப்பாங்க. எல்லா குறளுமே இருக்கிட்டு. அப்ப இதெல்லாமே நம்ம பார்க்கணும். ஒரு பயணம் செய்யும் போது இந்த மாதிரி என்னெல்லாம் விஷயங்கள் கிடைக்குதுங்கிறது தான் சமூகத்துல இருந்தாது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும்ல. அப்ப இங்க நான் உங்களுக்கு சொன்ன போது புறநானூறு, நம்ம குறுந்தொகையில ஒரு பாடலை பார்த்தோம், சங்க இலக்கியங்கள்ல 8 தொகையில. அதே மாதிரி 8 தொகை நூல்கள் என்னென்னலாம் ஞாபகம் இருக்கு? 8ஆம் கிளாஸ் இருந்தே நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க. 10ஆம் கிளாஸ்லயும் உங்களுக்கு நிறைய பாடல்கள் அந்த சங்க இலக்கியத்துல இருந்து முதல் அழகுல இருக்கு, அதை படிச்சிருக்கீங்க. இப்ப நம்ம அதுல 8 தொகையில புறநானூரை பத்தி, புறநானூர்ல இருக்கிற ஒரு பாடலாக உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ரொம்ப என்ன சொல்றான், விழிப்புணர்வு நம்மை ஏற்படுத்துகின்ற ஒரு வரி அப்படிங்கிறது தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்கன்று என்று சொல்றது யாரு சொன்னது? கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு சொல்ற ஒரு புலவராகும். ரொம்ப அழகான இந்த வரிகளை சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. இதெல்லாம் இப்ப எழுத நூலல்ல. சங்க காலங்கிறது என்ன, எவ்வளவோ வருஷம், 1500 2000 வருஷம் எல்லாம் நான் இப்ப உங்களுக்கு அந்த வருஷத்தையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கேன். அப்ப அந்த காலகட்டத்துல இருக்கிற இந்த வரிகள் அதுதான் எனக்கு ரொம்ப வியப்படைகிறது. உங்களுக்கு எடுக்கிறது கூடவே இதெல்லாமே எனக்கு ஒரு வியப்பு. நமக்கு எவ்வளவு படிச்சாலும் நமக்கு இனியும் படிக்கணும் அப்படிங்கிற தோணுகின்ற மாதிரியான கருத்துக்களாகவே இருக்கு. இதுல என்ன அர்த்தம் இந்த பாட்டுக்கு நான் சொல்றத, யாதும் ஊரே யாவரும் கேள்வி. எல்லா ஊரும் நம்ம ஊரு தான். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஊர்ல யாராவது இருக்க வந்துட்டாங்களோ, நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து வேற்று இந்தியாவுக்குள்ள இருக்கிற வேற ஒரு ஆள் கூட வந்தா அவனும் இந்த ஊர் அல்லப்பா, அவன் வேற ஊர்ல வாழ்றேன் அப்படிதானே நம்ம சொல்றோம் சமூகத்துல. இல்ல ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கிறவங்களே என்ன பண்றோம், வேற இடத்துல இருந்து வந்தவங்கள வேற மாதிரி, அவன்லாம் இங்க இல்ல, அவனுடைய பூர்வீகர்கள் இங்க இல்லைன்னு சொல்லி நாம அவன் இன்னைக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அப்படியெல்லாம் நம்ம வேறு நிலையில பாக்குற ஒரு நிலைமையிலையோக நம்ம இருக்கோம். அப்போ அந்த புலவர் சொல்லி போடுற அந்த வரிகள் எவ்வளவு உயர்ந்ததுன்னு நீங்க பாருங்க. எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லா மக்களுமே நம்ம உறவினர்கள் தான் என்று சொல்லியிருக்காங்க. மனிதர் எங்கு போய் வேணாலும் வாழலாம். இந்த உலகத்துல எங்க வேணா வாழறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகத்துல வாழறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? நமக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தை இவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லா மக்களுமே நம்ம ஊர் தான். இனி நன்மையும் தீமையும் மற்றவர்கள் நமக்கு தருவதல்ல, அது தானாக என்ன பண்ணுது, அடுத்தவரால் அது வர்றதில்லை. இப்ப நம்ம நினைச்சிட்டோம் என்னன்னு, அவன் எனக்கு நல்லதே செய்யல, இல்லைன்னா அவனால எனக்கு தீமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்றது அவங்க தர்றதல்ல. யாரு இந்த சூழ்நிலையில நாம செய்கின்ற செயல்கள் இல்ல, நம்மளால அந்த தள்ளப்படுகின்ற நாம் செய்கின்ற செயல்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அமையும் பொழுதுதான் அது நன்மையும் தீமையுமாக மாறுகின்றது. அது மற்றவர்கள் தருவதல்ல என்று மற்றவங்க கூட பழிக்கல. அவர் இல்ல, மற்றவங்களால நமக்கு ஒரு தீய செயல் வருதென்றால் அதற்கு உடனடியாக இருப்பது யாராக தான் இருப்போம், நம்மளாக தான் இருப்போம் என்றுதான் இவங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்தவர்களால் நன்மையும் தீமையும் வருவதில்லை. துன்பமும் மருந்தல்ல ஆறுதலும் மற்றவர் தல்ல. நம்ம நிறைய துன்பப்படுறோம், ரொம்ப சங்கடப்படுறோம். அப்ப நம்ம இந்த துன்பத்தையும் சங்கடத்தையும் நம்ம என்ன பண்றோம், நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அந்த மருந்தாக இருப்பது ஆறுதல் என்று எதிர்பார்க்கிறீங்களா? அதுவும் மற்றவர் தருவதில்லை. நம்ம மனதுக்காற்ற மருந்து நாம தான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கூட, நம் துன்பம் வருவதற்கு என்ன காரணம், அந்த துன்பத்தை குழந்தையாக இருப்பது யார் தான், அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லனா அந்த மாதிரி ஒண்ணு வரதுக்கு காரணமான விஷயங்களை நம்ம செய்கின்ற போதுதான் நம்ம வாழ்க்கையில துன்பம் ஏற்படுகிறதுங்கிற மாதிரியான யாரையுமே பழிக்காம இருக்கிற கருத்துக்களாக இவர் சொல்லிட்டு போறது. சாதல் பிறத்தல் போல அப்படின்னு சொல்றது. சாதல் அப்படிங்கிறது, சாவுக்கு ஏன் நீ கவலைப்படுகின்றார்? எங்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருது, நன்மை தீமை அப்புறம் இன்பம் துன்பம் இது எல்லாமே வர்றது சாவும்
பிறப்பும் மாதிரி தான் அப்படின்னு சொல்றது. அப்போ பிறந்தால் ஒரு நாள் நிச்சயமாக என்ன இருக்கும்? சாவு இருக்கும்ல. அப்ப அந்த மாதிரி பிறக்கும் பொழுது ஒரு மனிதனோட கூட இருக்கிறது என்னதான்? மரணம் தான் என்று அது எல்லாமே நமக்கு தெரியும். ஒவ்வொரு தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு ஜென்மமாக நமக்கு கிடைக்காது. தூக்கத்திலேயே நம்ம கொடுத்தோம் வைங்க. அப்போ அந்த மாதிரி சாதலும் பிறத்தல் போல இன்பம் எல்லாம் மகிழ்ச்சி இல்ல. அப்ப இன்பம் அப்படிங்கிறது என்ன? நம்ம இன்பம் வரும்போதெல்லாம் ஐயோ இதுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இல்ல. ரெண்டுமே சாவுக்கும் பிறப்புக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி தான் வாழ்க்கையில நமக்கு வர்ற எல்லா இன்பமும் துன்பமும் உறவும் எல்லாம் என்று ஒரு உயர்ந்த சிந்தனையை சொல்லி போன புறநானூற்று வரிகளாக நான் உங்களுக்கு சொல்றது கணியன் பூங்குன்றனார் சொன்ன மிக அழகான ஒரு வரிகளாக இது. இதை விட இனி உங்களுக்கு நான் என்ன சொல்றது இல்ல, எல்லாமே நிறைந்த ஒரு வரிகளாக இங்க இருக்கின்றது. அடுத்து நீங்க பாக்குறீங்கன்னா திருக்குறள் நிறைய குறள்கள் இருக்கிறது. நமக்கு எல்லா குறள்களுமே இங்க சொல்ல முடியல. இருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு குறளா கூட உங்ககிட்ட சொல்றது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொள் வேற்றுமையான் என்று திருவள்ளுவர் சிறந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. பிறப்பினால் அனைவரும் ஒண்ணுதான். பிறக்கும் போது எல்லாருமே மனிதனாக தான் பிறக்கின்றார். பிறப்பில் வேறுபாடே இல்லை என்பது உலகிற்கு உணர்த்தியது இந்த குறள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இரண்டுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு ஒப்பீடுக்கு கூட இங்க சான்ஸ் இருக்குல்ல. நமக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் ஒன்றா வரும்போது 10ஆம் கிளாஸ் 10ஆம் வகுப்பு மாணவர்களாக நீங்க ஒப்பீடு செய்யலாம். இல்ல நிச்சயமா இந்த மாதிரியான ஒப்பீடுவதற்கு நல்ல நிறைய கருத்துக்களாக நமக்கு இங்க வருகின்றது. அப்ப இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த சிந்தனையை அன்றைய மக்களிடம் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அதுக்கான உதாரணங்களுக்கான பாடல்களை அப்ப நான் உங்களுக்கு தந்துட்டு போனது. இனி கலை இலக்கியத்தோட இது நீங்க பார்க்கும்போது சொல்லாம இருக்க முடியாது. நம்ம 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை கூட எனக்கு இங்க சொல்ல வேண்டி வரும். ஏன்னா சிலப்பதிகாரம் எழுந்ததுன்னு சொல்றது ஒரு சாதாரணமான ஒரு கண்ணகியும் கோவலனுடைய வாழ்க்கையை 9ஆம் வகுப்புல நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல நீங்க சொல்றது சாதாரண குடிமக்களாக இருக்கின்ற ஒருவரை பற்றி ஒரு காப்பியத்தை படைத்து இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம் இல்ல. அன்னைக்கு எல்லாருமே உலகத்துல இருந்த எல்லா நூல்களுமே பெரிய பெரிய அரசர்கள், தேவர்கள், மனிதர், தெய்வங்கள் எல்லாம் எழுதிட்டு இருக்கும் போது, ஆனா நம்ம சிலப்பதிகாரம் மாதிரி இருக்கிற காப்பியம் பாருங்க, இயல் இசை நாடகம் என வளமடைந்து இருக்கின்ற காப்பியங்களை செஞ்சிருக்காங்க. அங்கு குடிமக்கள் காப்பியம் இல்ல, சாதாரண மக்களை பற்றிய காப்பியங்களை இவர்கள் எழுதி இருக்கின்றார்கள் சிலப்பதிகாரத்துல. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவது இல்ல. அப்ப அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகிறது என்றால் என்ன? ஒரு மன்னன் எவ்வாறு வாழ வேண்டும், இவ்வாறுதான் அவன் வாழணும். மற்றபடி அவன் என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. அவன் வார்த்தை அரசனுடைய வார்த்தைங்கிறது வேற மறுத்து சொல்ல முடியாது. இப்ப நாமளும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அது நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப அரசன் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு கருத்தை சொல்லிட்டு இருப்போம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவது இல்ல அப்படிங்கிறது 3 கருத்துக்களாக இதுல இருக்கு. அப்ப அதுல நான் இங்க ஒரு கருத்துக்கள் சொன்னது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்றான் இங்க சொல்லியிருக்கு. அப்ப இங்க கண்ணகியுடைய சிலம்பும் அரசன் இல்ல அரசு மாதேவியோடைய அந்த சிலம்பையும் எடுத்து என்ன பண்றாங்க, எரியும் போதுதான் ஒரு கண்ணகியோட இருக்கிறது மரகத கற்களும் அவங்க கிட்ட இருக்கிறது வேற கற்களுமாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் அரசனுக்கு பண்ணுகின்ற அவர் பண்ணன என்ன தவறை உணர்கின்றார். உடனே என்ன பண்ணிட்டார், அவர் வார்த்தையை தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரமே அந்த உயிர் துறக்கின்றார் என்ற சிலப்பதிகார கதை நமக்கு சொல்லி போகின்றது. அப்ப அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு ஒப்பற்ற ஒரு கருத்துக்களை இது சொல்லி செல்கின்றது. அதுவும் இல்லாம கலைநுட்ப செய்திகள் நிறைய வருகின்ற, ஓவியத்தை பற்றியெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கு. உங்களுடைய 10ஆம் கிளாஸ்ல நமக்கு இந்த பிடி புத்தகம் இருக்கு, அதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலும் நிறைய 9ஆம் கிளாஸ்லயும் நீங்க இதுல எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. கலையில எல்லாம் நமக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம சிலப்பதிகார கருத்துக்களை எல்லாம் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி இலக்கிய தன்மையுடைய சான்றுகள் நிறைய இதுல இருக்கின்றது. அப்ப ஒரு விஷயத்துக்கு மட்டும் அல்ல, எல்லா துறைகளிலுமே நிலைநாட்டி இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இனி அடுத்தது நம்ம பார்க்கிறோம்னா நம்மளுடைய 11வது கருத்துக்காக வர்றோம். 11வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க இதுவரை நம்ம பார்த்தோம் எல்லாமே இல்ல பொதுமை சிந்தனை எல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கறது மொழி கோட்பாடாகவும் வேணும். அப்போ நான் சொன்னேன் அகத்தியம் என்ற ஒரு நூலெல்லாம் இருந்தது, அது நமக்கு கிடைக்க பெறவில்லை என்றாலும் தொல்காப்பியத்திலிருந்து நம்ம சில விஷயங்களை இங்க சொல்லலாம். இப்ப எழுத்துக்களோட பிறப்பு முறைகள், இப்ப நாம பேசுறோம். அப்ப நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே
நம்ம எங்கிருந்து நுரையீரல்ல இருந்தா அடைப்போலி, அந்த மாதிரி மூக்கொலி, உரசொலி, மருங்கொலி அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பிரிவுகள் இருக்கு. அப்படி நீங்க படிக்கலாம் வேண்டாம். இன்றைய மொழியில் என்ன வல்லுநர்கள் பேணி போற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று முனைவர் எமினோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு எழுத்து நம்ம சும்மா உச்சரிக்கிறது அல்ல, ழா அந்த மாதிரி உச்சரிப்பு வேறுபாடுகள் எல்லாம் நமக்கு தெரியறது எல்லாமே ஒளியியல். அந்த ஒளியியல் அப்படின்னு சொல்றதுங்கிறது ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஃபோனட்டிக்ஸ் என்று நம்ம சொல்கின்றோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு மொழி தனியா நிக்கிறதுக்கு 33 ஒலிகள் இருந்தா போதும் இல்ல. ஒரு மொழியை உச்சரிப்பதற்கோ எழுதுவதற்கோ பயன்படுத்துவதற்கு நமக்கு இருப்பது என்னன்னா 33 ஒலிகள் இருந்தா போதும். ஆனா நம்ம தமிழ் மொழியை கொண்டுள்ள ஒலிகள் அப்படிங்கிறது 500 ஒலிகளை கொண்டுள்ளது என்று பார்க்கணும். இதுல உயிரொலிகள் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். மெய்யெழுத்து, இடையின, வல்லின, மெல்லின எல்லாம் தெரியும், நல்லா படிச்சிருப்பீங்க. உயிரெழுத்தால் அட்லீஸ்ட் ஞாபகம் இருக்குல்ல. ஆள் எழுத்து அவ்வரை இருக்கிற உயிரெழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இனி அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா மூக்கொலி, மருங்கொலி, மூக்குல இருந்து வெளிப்படுறது, நுரையீரல இருந்து வெளிப்படுறது, இந்த மாதிரியான நிறைய பிரிவுகள் இருக்கு இல்ல. அப்ப நீங்க கொஞ்சம் உயர்ந்த வகுப்புல போகும்போது ஒரு லாங்குவேஜ், இப்ப இங்கிலீஷோ தமிழோ அந்த மாதிரியான சிறப்பா எடுத்து நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், ஒரு டிரா கிடைக்கும். நம்மளுடைய எழுத்து பிறப்பிடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நாம பார்ப்போம், மனிதனுடைய உறுப்புல இருந்து வெளிப்படுற மாதிரி. அப்ப இது அறிவியல் தன்மை தான். இந்த எழுத்து பிறப்புறதுங்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்கள் இல்ல உறுப்புகளும் செயல்பட வேண்டும், அப்பொழுதுதான் எழுத்துக்கள் பிறக்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்ப இங்க நான் சொன்ன மாதிரி 33 எழுத்துக்கள் போதும். ஆனால் நம்ம தமிழ் மொழிக்கு 500 ஒலிகள் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இனி அது மட்டும் நம்ம சொல்லிட்டு போனா பத்தாது, காலத்தை வென்று நிற்க வேண்டும். ஒரு மொழின்னு நான் முதலே சொன்னேன், காலத்துக்கூடயே போயிட்டு இருக்கணும் இல்ல. அப்ப நம்ம அந்த இப்ப கணினியுடைய உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம். எதுக்கு வந்துட்டோம்? கம்ப்யூட்டர் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். அப்ப கணினி அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டருடைய என்ன கணினி, அந்த மாதிரி நம்ம நிறைய கலை சொற்களை அனுதினம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த மாதிரி தட்டச்சு செய்வதற்கு என்ன டைப்பிங் இல்ல. அப்ப அந்த மாதிரி தமிழ் எழுத்துக்களை நம்ம கணினி முறையிலேயே தட்டச்சு செய்யலாம் இல்ல, நம்ம டைப் பண்றோம். அந்த மாதிரியான எல்லா காரியங்களுமே நமக்கு அப்போ பழையன கழிதலும் புகுதலும் கால வழுவல்ல. பழையது கொஞ்சம் நம்ம மாத்தி அதுக்கு இடத்துல அது மொத்தம் மாத்தணும்னால அதுல நின்று நம்ம எவ்வாறு புதிய சொற்களை நாம் உருவாக்க வேண்டும். அப்ப கணினி பயன்பாட்டிற்கு இது ஏற்றதாக அமைகின்றது. அதுதான் தினம் அனுதினம் நிறைய கலை சொற்கள் கேட்டுட்டு இருக்கோம் இல்ல. இணையம், அந்த மாதிரி பதிவிறக்கம், டவுன்லோடு இல்ல, பதிவிறக்கம், அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம சொல்லிட்டே போலாம். இப்ப இந்த மாதிரியான அனைத்துமே கொண்டதாக ஒரு மொழி இருக்கின்றது. அப்ப அந்த மொழிகளுக்கு அதுதான் இந்த காலத்தை வென்று இருக்கின்றது, அதுதான் செம்மொழி என்றெல்லாம் நம்ம இங்க சொல்லலாம். இது இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு செம்மொழியாக தமிழ் மாறுவதற்கான காரணங்கள். அதுல இருந்து எந்த நாள நம்ம ஒரு செம்மொழி, ஒரு தமிழ்நல்ல நாம சொன்ன இந்த 6 திராவிட குடும்பத்தோட மொழிகள் எல்லாம் நான் சொன்னேன். அப்ப அந்த மொழிகளுக்கு அந்த தன்மைகள் இருந்தால்தான் அந்த செம்மொழி என்று நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு இத்தனை நேரமா உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். உங்களுக்கு இது தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் ஓரிரு முறை நீங்கள் இதை படிக்கலாம். இப்ப நான் முதல்ல நம்ம எடுத்தப்ப நான் உங்களுக்கு 2 என்ன சொன்ன ஹோம்ஒர்க் எல்லாம் தந்திருந்தேன்ல, செயல்பாடுகளை நீங்க செஞ்சீங்க. அதில் நம்ம செம்முடைய தகுதிப்பாடுகளை பட்டியலிட்டு இருக்கீங்க, வரலாற்று தொன்மையை பார்த்தீங்க. இனி தமிழ் மொழியினை வளர்ப்பதற்கான உங்க புத்தகத்திலே பாருங்க, வளர்ப்பதற்கான வழிமுறைகளை கலந்துரையாடி நீங்க என்ன பண்ணலாம், குறிப்பாக தயார் செய்யலாம் இல்ல. இனி அடுத்தது நம்ம சொல்லாம இருக்க முடியாது, நான் உங்களுக்கு தரது சங்க இலக்கியங்களில் வெளிப்படும் பொதுமை பண்பை எழுதுங்க. இப்ப நான் நிறைய பொதுவான கருத்துக்களை சொல்லிட்டு போனேன். எவ்வளோ அறிஞர்கள் எவ்வளோ நல்ல நல்ல கருத்துக்களை அப்ப நமக்கு சொல்லிட்டு போனாங்க. அவங்க பாடல் பொருள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்ப சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற பொதுமை பண்புகளை நீங்க எழுதணும். அதே மாதிரி தமிழ் மொழியில வழங்கும் இலக்கண சிறப்புகளை என்ன பண்ணுங்க, நீங்க குறிப்பாக எழுதுங்க. இந்த எழுதியிருக்கீங்களா மாணவர்களே? ஒண்ணு கூட சொல்றேன், சங்க இலக்கியங்களில் வெளிப்படும் பொதுமை பண்புகளை எழுதுக. தமிழ் மொழியில் வழங்கும் இலக்கண சிறப்புகளை குறிப்பாக எழுதுங்க. இதுதான் உங்களுக்கு நான் இதுல தருகின்றது. அப்புறம் புக் பேக்ல இருக்கிற செயல்பாடுங்கிறது நாம பார்த்திருக்கோம். அதையும் கூட நீங்க என்ன பண்ணுங்க, இதுல இதே பொருள் ஒரு கட்டுரை வேணா கொடுத்திருக்காங்க, செம்மொழியும் தகுதியும்
செந்தமிழும் என்ற ஒரு கட்டுரை கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அந்த கட்டுரை எழுதுவதற்கு மிக கடினமாக இருந்தால் உங்களுக்கு எடுக்கும் தமிழாசிரியரை நீங்கள் அணுக வேண்டும். நிச்சயமாக நான் தந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.